எதுக்கு ஆண்டவர் அனுப்புனாரு? இயேசுவை பற்றி சொல்கிறதுக்கு. வாய்ப்பு நீ தான் போய் சொல்ல மாட்டேன் யாருக்கிட்டையும் சுவிசேஷம். ஆள் வருதில்ல, வர்றவங்ககிட்டயாவது சொல்லாமல. ஆண்டவரை பற்றி பேசுறதுன்னா அவ்வளோ கசப்பு. ஆஃபீஸில் அத்தனை பேர் இருக்கிறாங்க, யாருக்கிட்டையாவது சுவிசேஷம் சொன்னீங்களா? இவர் அப்படியே பெரிய நியாய தீர்ப்பு சொல்லிடுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? அவங்கெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டாங்க, அவங்களாம் ரொம்ப மோசமான ஜனங்க. ஏன்னா இவர் பெரிய நீதிமான். இவருக்கு ஏன் சுவிசேஷம் சொன்னாங்க? நான் எப்பவும் சொல்லுவேன், யாராவது ரட்சிக்கப்பட மாட்டாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நேராக போங்க வீட்டுக்கு, கண்ணாடியை பாருங்கள், பார்த்தோன்னே உங்கள் முகம் தெரியும். அந்த முகத்தை பார்த்து சொல்லுங்கள், நீ எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்க. எவன் வேணாலும் ரட்சிக்கப்படுவான். தேவன் யாரையும் மாற்ற வல்லமை உள்ளவர். நீங்கள் சொல்ல வேண்டிய சுவிசேஷத்தை சொல்லுங்கள். உங்கள் ஆஃபீஸில் ஏன் உங்களை வச்சுருக்கா தெரியுமா ஆண்டவர்? நீங்கள் சொல்கிறீங்க, ஒருத்தர் கூட இயேசுவை ஏற்றுக்கலைங்க, நான் மட்டும் ஒரு ஆள் அங்கே இருக்கேன், அதுக்கு தான் வச்சுருக்காரு. உங்கள் ஒரு ஆள் மூலமாக உங்கள் முழு ஆஃபீஸையும் ரட்சிக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை.